மாலை நாம் தெரிந்தெடுத்திருக்கிற தலைப்பு, மோசே கானான் தேசத்திற்குள் ஏன் பிரவேசிக்க தேவன் அனுமதிக்கவில்லை? Why couldn't he enter into the promised land? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் பார்க்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் அது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. இன்னும் ஒரு சில வேத பகுதிகளிலே மோசேயை குறித்த ஆண்டவர் சொல்லும்போது, மேரிபாவின் தண்ணீர் விஷயத்திலே நீ என்னை விசுவாசியாமல் என்னுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணாமல் விட்டபடினாலே நீ கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு யூதனுக்கும் கானான் தேசம் என்பது அவர்களுடைய இருதயத்துக்கு மிக நெருக்கமானது. இஸ்ரவேல் தேசம் என்பது, எருசலேம் என்பது அவர்களுக்கு இருதயத்திற்கு மிக நெருக்கமானது. இன்னும் சொல்ல போனால், கடவுளை நேசிப்பதை விட, கடவுளுடைய கற்பனைகளை நேசிப்பதை விட எருசலேமை நேசித்தார்கள், இஸ்ரவேல் தேசத்தை நேசித்தார்கள். ஆகவே எந்த ஒரு யூதனுக்கும், ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த யூத குல மகனுக்கும் மகளுக்கும் இஸ்ரவேல் தேசம் என்பதோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்பதோ அவர்கள் மிகவும் வாஞ்சித்த ஒரு இடம். ஆனால் மோசே அதிலே பிரவேசிக்க இயலாமல் போனது. மோசே பலவீனத்தினாலே மரிக்கவில்லை. ஏனென்றால் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 7-10 வசனங்கள், குறிப்பாக 7ஆம் வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆகவே மோசே மற்ற எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த சந்ததியார் எல்லாரும், காலேபை தவிர, யோசுவாவை தவிர எல்லாரும் மரித்து போனார்கள். அதிலே பெரும்பாலானவர்கள் கடவுளுடைய கோபாக்கினாலே விழுந்தார்கள். சிலர் வயதாகி மரித்திருக்கலாம். ஆனால் மோசையை பொறுத்த அளவிலே 120 வயதுள்ளவனாய் இருந்த பொழுதும் அவன் கண் இருள் அடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆகவே அவன் சரீர பலவீனத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பிரவேசிக்காமல் போனான் என்று சொல்ல முடியாது. மோசே இந்த மேரிபாவின் தண்ணீர் விஷயத்திலே அவன் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினாலே, விசுவாசத்திலே அவன் சற்று தளர்ந்து போனதினாலே, இல்லாவிட்டால் விசுவாசனுடைய மாதிரியை அவன் கடைபிடிக்காதபடியினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட சில கடினமான வேத பகுதிகள் வந்தால் மற்ற வேத பகுதிகளோடு ஒப்பிட்டுத்தான் அதற்கான விளக்கத்தை பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக வேதத்தின் மையப்பொருளாகிய கிறிஸ்துவை மையமாக வைத்துத்தான் எந்த கடினமான வேத பகுதி இருந்தாலும் மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்துவை மையமாக வைத்துத்தான் வேத புஸ்தகம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். வேதம் போதுமானது என்ற தலைப்பிலே நாம் அதை படித்தோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறார். இந்த மோசையை பற்றி, அவனுடைய மேன்மையை பற்றி வேத வசனம் சொல்லுகிற 16 குறிப்புகளை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட மோசையை தான் தேவன் கானானுக்குள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அதிலே இருந்து நாம் படிக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. முதலாவது, மோசையை பற்றி வேதம் சொல்லுகிற 16 மேன்மையான குறிப்புகள். 16 wonderful characteristic of this man called Moses. This man who has been highly spoken of by God himself could not enter into the promised land. We would look into the peculiar, glorious, truth-based reason why Moses was banned and prevented from entering into the promised land. 16 wonderful
glorious characteristic of this man called Moses. மோசே 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொலை செய்யப்பட்ட பொழுது தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டவன். முதலாவது குறிப்பு, he was plucked out of water. We know the background by which he was rescued from water by Pharaoh's, not less than Pharaoh's daughter herself. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் தண்ணீரிலே, நாணலிலே வைக்கப்பட்டு தண்ணீரிலே போடப்பட்டான். கர்த்தர் அவனை அற்புதமாக பாதுகாத்தார். அந்த நாட்களிலே எகிப்திலே அடிமைத்தனத்திலே ஜனங்களை, குறிப்பாக ஆண் மக்களை கொலை செய்த பொழுது இவன் தப்புவிக்கப்பட்டான். அவனுடைய பெயரே, மோசே என்ற பெயரே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். The very name Moses means he is taken out of water, he is saved from water. முதலாவது குறிப்பு, is plucked out of water. தண்ணீரில் இருந்து கடினமான சூழ்நிலையின் காலத்திலே அவன் பாதுகாக்கப்பட்டவன். இரண்டாவது, அவன் முதல் 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையிலும் அடுத்த 40 வருஷம் மீதியான் வனாந்தரத்திலும் பயிற்றுவிக்கப்பட்டவன். The second characteristic of Moses, the glorious aspect of him, was that he was trained initially as a child for about 40 years in the palace of Pharaoh, and later on eventually was led to the wilderness while tending his father's, Jethro's father-in-law's flock. அடுத்த 40 வருஷம், 80 வருஷம், முதல் 40 வருஷம் அரண்மனையிலே, அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்திலே, இப்படி 80 வருஷங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக பயிற்றுவிக்கப்பட்டவன். நமக்கு தெரியும் ஏன் முதல் 40 வருஷம் முடித்து அவன் 2ஆம் 40 வருஷம் ஏன் வனாந்தரத்துக்கு போனான் என்று தெரியும். தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஒரு வைராக்கியம் கொண்டு தான் பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்தாலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அவன் ஒரு நாள் அவன் தெருவுக்கு போய் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். தான் தன்னை மேசியாவாக அவன் நிலைநிறுத்த, தலைவனாக நிலைநிறுத்த முயற்சி செய்தான். அதனாலே அவன் பயந்து ஓடி 40 வருஷம் வனாந்தரத்திலே பயிற்சி பெற்றான். மூன்றாவது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 115 முறை நேரடியாக மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. There are about 115 direct references about Moses himself. There are 115 direct references with regards to Moses and his life and his activities and his leadership. 115 வசனங்கள் வேதத்திலே இருக்கிறது. நான்காவது, செங்கடலை தன்னுடைய கோலினாலே, கடவுளுடைய அனுமதியின் பேரிலே செங்கடலை 2ஆக பிளந்தவன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு கோலை கொடுத்து அற்புதங்களை செய்ய சொன்னார். செங்கடல் முன்பாக நிற்கிறது, பின்னாலே பார்வோனுடைய சேனை இருக்கிறது. செங்கடலிலே வந்த பொழுது ஆண்டவர் அந்த கோலை நீட்டச் சொன்னார். அவன் நீட்டினான், செங்கடல் 2ஆக பிளந்தது. He was instrumental in separating the water for the Israelites to walk through barefoot. He was such a miracle worker. செங்கடலை பிளப்பதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவன். இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து அநேகர் கேள்வி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு அதிசயத்தை அவன் செய்தான். செங்கடலை 2ஆக பிளந்தான். வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். ஐந்தாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கான கட்டளைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கொடுத்தவன் மோசே. Through Moses, God has given the commandments, the precepts and the various laws that governed Israelites, ultimately the church and the entire world. கடவுள் அவன் மூலமாகத்தான் கற்பனைகளை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், நியாயங்களை கொடுத்தார். The ceremonial law, the moral law, the ceremonial law, the civil law. அதை குறித்தான் ஒரு விரிவாக இன்னொரு காலத்திலே படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 1:1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி யோவான் சொல்லும் போது சொல்லுகிறார். 17ஆம் வசனம், யோவான் 1:17. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. It is clearly written
in the Gospel of John that the commandments, God's commandments were given through Moses, none else. ஆறாவது, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் கூட வேதத்தின் எந்த பகுதியும் எழுதவில்லை. நமக்கு தெரியும், ஏற்கனவே நாம் அதை படித்தோம். மோசேவுக்கு தான் சிருஷ்டிப்பு முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வருகிற வரையிலே அந்த மிக முக்கியமான விசுவாசத்தினுடைய சரித்திர ஆகமங்கள் மோசையினால் எழுதப்பட்டது. Moses was privileged to write the Pentateuch, the 5 books, the Torah. He was privileged to do that. Even Abraham, the father of our faith, the friend of God, அவருக்கு கூட அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை. அது தேவனுடைய சர்வதிகார திட்டம். இயேசு கிறிஸ்து அடிக்கடி மோசே 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 என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசையின் நியாயப்பிரமாணங்கள் என்று சொல்லுகிறார். பவுலும் மோசையின் ஆகமங்களிலும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்ன வார்த்தை, மோசையின் வார்த்தைகளிலே படிக்கவில்லையா? மோசையை கற்றுக் கொடுக்கவில்லையா? மோசே உங்களுடைய இருதய கடினத்தினாலே தான் அதை சொன்னான். கிட்டத்தட்ட மோசே சொன்னது போலவே இயேசு கிறிஸ்து சொல்லும் அளவிற்கு பரிசுத்தாவியானவர் ஏவி அவன் அதை எழுதியிருந்தாலும் மோசேதான் சொன்னான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக லூக்கா 24 அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா 24 அதிகாரம் 27 வசனத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போகிற சீஷர்களோடு பேசிக் கொண்டு போகும்போது, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளிலும் எழுதின வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 44 வசனம், அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. Jesus himself has referred to the writings of Moses. He has attested the writing of Moses in a glorious manner. ஏழாவது, தீர்க்கதரிசிகளிலே மோசேயைப் போல அற்புதத்தை செய்தவன் வேறு யாரும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 34 அதிகாரத்திலே, among the prophets he was the greatest miracle worker. He has done more miracles. He has done wonderful miracles. The word of God testifies to the same fact. Deuteronomy chapter 34, அவன் செய்த அற்புதங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. 10-11 வசனங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். There is no other prophet who has walked with God or who has seen God's mighty work. எகிப்திலே குவாரண்டைன் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளிலே பல தாக்கங்களை பார்க்கிறோம். 10 வாதைகள் அடுக்கடுக்காக அவன் மூலமாய் தேவன் அனுமதித்தார். 8வது, கடின இருதயமுள்ள இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே வழி நடத்தினவன். A leader of such magnitude who has led more than 6 lakhs plus people, the stiff-necked people, through the wilderness. 6 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள், கடின இருதயமுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள், வாயிலே இறைச்சி இருக்கும் போதே கடவுளை பார்த்து முறுமுறுத்தவர்கள், கேள்வி கேட்டவர்கள், இப்படி 6 லட்சம் பேருக்கு அதிபதியாக அந்த நாட்களிலே ஒரு இடத்திலே இருக்கவில்லை. அவன் ஒரு அரசனை போல வனாந்தரத்திலே நடத்தினான். He had a sort of kingdom. He was a king-like man, but he didn't have a territory in which he was operating. He was leading the stiff-necked Israelites through the wilderness. 6 lakhs plus people. ஒருவேளை ஒரு இடத்திலே வைத்து ஜனங்களை வழி நடத்துவதே கடினமாயிருக்கும். ஆனால் 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, அடிக்கடி கேள்வி கேட்டார்கள். 9வது, தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தது, அவன் பூமியின் மனிதர்களிலே சாந்த குணமுள்ளவன் என்று தேவன் தாமே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். God himself has testified that he was the meekest of men. என்னாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் படிக்கிறோம். என்னாகமம் 12:3, அவன்
பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரிலும் மிரியமுக்கும் ஆரோனுக்கும் சொன்னார், பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரிலும் இவனை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். என்னாகமம் 12:3, Numbers 12:3, in which we read Moses, among the inhabitants of the entire world, he was the meekest man. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். எபிரேயர் 2:3 அவனை பற்றி சொல்லும் போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இதே என்னாகமம் 12:7 நாம் படிக்கிறோம். Numbers 12:7, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். He is such a faithful man in my household, in my entire household. God himself has testified that Moses is a faithful man, loyal man in the entire household of God. 10வது, எபிரேயர் 11 விசுவாச வீரர்களின் பட்டியலிலே அவன் பிரத்யேகமான இடம் பெற்றிருக்கிறான். எபிரேயர் 11 விசுவாசிகளின் பட்டியலிலே அவன் இருக்கிறான். In the annals of heroes of faith recorded in Hebrews 11, Moses finds a unique place. எபிரேயர் 11 மோசேயை பற்றி நாம் படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தினுடைய சாரம்சமே அப்போஸ்தலர் 7 முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்திலே முக்கிய இடம் பெற்றவன் மோசே. 25 அப்போஸ்தலர் 7 மோசேயை பற்றி அழுத்தம் திருத்தமாக ஸ்தேவான் பேசுகிறான். முதல் இரத்த சாட்சியாக மரித்தான். In the event of the first martyr called Stephen, recorded in Acts 7, there are 25 references to Moses alone in the entire book of the long chapter of Acts 7. There are about 25 verses. Stephen is defending against Moses and his teachings and his attributes. 11வது, அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலாக முன்குறிக்கப்பட்டான். He has foreshadowed Christ. கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் நிழலாக பார்க்கிறோம். மோசே கிறிஸ்துவினுடைய சாயலாக அவன் செய்த கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை மாத்திரம் குறிப்பிடுகிறேன். He demonstrated and he was a foreshadow of Christ, the anointed one, Messiah. யோவான் 3 வருவோம். யோவான் 3 14-15 John 3:14 and 15 testifies that he has prefigured the messianic role of Jesus Christ in the Old Testament. John 3:14 and 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். The serpent, likewise the serpent, as it was lifted in the wilderness, whoever was bitten by the snake, when he looks up to the serpent that was hosted by Moses, he was saved. Likewise Christ had to be lifted up. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே மோசே செய்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக எடுத்து போட மரிப்பார் என்பதை, கீழே பாம்பை கடித்தவன் அதை பார்த்த பொழுது விடுதலை அடைகிறான், ஜீவனை அடைகிறான். உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது மனித நித்திய ஜீவனை அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. 12வது, தேவனோடு நெருக்கமாக வாழ்ந்தவன். He had walked with God, or he has communion with God. He has communed with God so closely. தேவனோடு நெருக்கமாக பேசினவன். மலைக்கேறி போனான், கடவுளோடு பேசினான். பலகைகளை உடைத்து போட்டான், மறுபடியும் தேவன் அவனை வர சொன்னார். 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவன் இருந்தான். அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய முகம் பிரகாசித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்திருந்தது. அப்படிப்பட்ட தேவனோடு மிக நெருக்கமாக ஐக்கியம் கொண்டபடியினாலே, அவன் முகம் பிரகாசம் அடைந்தபடியினாலே ஜனங்கள் அவனை பார்க்க கூடாத நிலைமை. The Israelites could not behold the face of Moses because he had such an intimate communion with the Almighty God. And the people had to run for cover.
They had to run for cover. They couldn't behold the brightness that was shining upon the face of Moses. மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. யாத்திராகமம் 34 அதிகாரம் 30வது வசனம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 30வது வசனத்திலே அதை பற்றி நாம் படிக்கிறோம். அவனுடைய முகத்தை பார்க்க ஜனங்கள் பயப்பட்டார்கள். யாத்திராகமம் 34:30. Exodus chapter 34 and verse 30. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். The first ever high priest, Aaron, first ever high priest, even he couldn't behold the shining radiance of Moses because he had such an intimate communion with God. அருமையான பாக்கியம் பெற்றவன். கடைசியாக 16 சொல்வதற்கு நேரமில்லை, ஒன்றை முடிக்கிறேன். தேவனே அவனை அடக்கம் பண்ணி இருக்கிறார். God himself buried him. He had such a privilege that God himself had buried him. யாத்திரா 34 அதிகாரம் 30வது வசனம். தேவனே அவனை அடக்கம் பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் உபாகமம் 34 6ஆம் வசனம், 5-6 வசனங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேகருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். இப்படி மோசையை பற்றி வேதத்தினுடைய வெளிச்சம் மிக மிக அருமையானது. இந்த சிலாக்கியங்கள் எல்லாம் பெற்றவன். கிட்டத்தட்ட 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை 40வது வருஷம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை, கடினமான ஜனங்களை வழிநடத்தினவன். ஏன் ஆண்டவர் அவனை கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கவில்லை? அவன் ரட்சிப்பை இழந்தானா? நிச்சயம் கிடையாது. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளின் பட்டியலில் அவனுடைய பெயர் இருக்கிறது. இங்கேதான் நாம் வேத வசனங்களை கொண்டு வேகமாக ஒரு காரியத்தை முக்கியமாக பார்க்கலாம். முதல் தடவையாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீரை கேட்ட போது அதை அடிக்க சொன்னார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் வேகமாக நாம் வேதத்திற்கு திருப்போம். The first instance in which we see God bidding him to strike the rock is found in Exodus chapter 17. It is very clear. God has commanded him to strike the rock first time just after the Israelites have moved out of Egypt into wilderness. எகிப்திலிருந்து இங்கே வனாந்தரத்துக்கு வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. சீன் வனாந்தரத்திலிருந்து நடந்த சம்பவம். ரெவித்தீமிலே வந்தபோது அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையில் நிற்பேன். அந்த வார்த்தைகளை கவனிப்போம். I will stand on the rock. நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். He was asked to strike the rock, which he did, and the water gushed out of that rock, the cleft rock, or the ones that was struck. ஆனால் கிட்டத்தட்ட அவர்களுடைய பயணத்தின் பின்பகுதியிலே இறுதி கட்டத்திலே என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சந்ததி போய்விட்டது, அடுத்த சந்ததி வந்து விட்டார்கள். அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், எங்களுக்கு தண்ணீர் இல்லை, எங்களை சாகவா கொண்டு வந்தீர் என்று சொன்ன பொழுது மோசே மூங்குப்புறம் விழுந்து, ஆண்டவரே இது என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், தெளிவாக சொன்னார். 8ஆம் வசனத்தை பார்க்கலாம். என்னாகும் 28. The second occurrence that we see, where in which the second generation of Israelites were demanding for water, and God has asked specifically Moses to speak to the rock, not to strike the rock. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். தெளிவாக ஆண்டவர் சொன்னார், கன்மலையோடு பேசு, தண்ணீரை கொடுக்கும். ஆடு மாடுகளும் குடிப்பார்கள், சபையாரும் குடிப்பார்கள், எல்லாருக்கும் தேவையான தண்ணீர் அங்கே இருக்கிறது. ஆனால் மோசே என்ன செய்தார்? மோசே ஜனங்கள் மேலுள்ள கோபத்தினாலே அவன் என்ன செய்தான்? 10ஆம் வசனத்தை பார்க்கலாம். Verse 10. The reaction of Moses when God has bidden him to speak to the rock. கடற்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, we would bring water, நாங்கள் தண்ணீர் வரப்படும் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். He struck the rock twice. Water came, their thirst was quenched. அவர்களுடைய தண்ணீர் தாகம் தீர்க்கப்பட்டதானால் என்ன நடந்தது? கொஞ்சம் பின்னாலே வருவோம்.
106 சங்கீதம் 32-33 வசனங்களுக்கு வருவோம். Psalm 106 32 verses 32 and 33 gives us some insight into the background in which he has done it. சங்கீதம் 106 சங்கீதம் 32-33 வசனங்களிலே மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் அந்த சம்பவம், மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவி விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். Moses reacted because the Israelites were grumbling against God and Moses. So he reacted in a manner that is not worthy, but the Bible describes the Israelites caused him to do the thing that he was not supposed to do and enact. வேதம் முழுவதும் கன்மலை யாருக்கு ஒப்பிடுவது என்பதை சில வசனங்களை பார்க்கலாம். வேதத்திலே கிட்டத்தட்ட 142 முறை கன்மலையை பற்றி வருகிறது. There are about 140 references to rock in the entire Bible. பொதுவாக கன்மலை என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனை பற்றி சொல்லுகிறது. 1-2 வசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 18:2, Psalm 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன், துருகமும் என் கேடகமும் என் இரட்சணியக்கமும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் கர்த்தர் என் கன்மலை. சங்கீதம் 31:3. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் நாம் பார்க்கிற மிக முக்கியமான குறிப்புக்கு இது ஏதுவாயிருக்கிறது. சங்கீதம் 31:3. என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. இட் இஸ் a metaphor for God's attribute. அது தேவனை பற்றிய உருவகம். A metaphor is used in the scriptures to describe God as rock. He is our shelter. இந்த மாதிரி வார்த்தைகள் அது ஒரு உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 42 சங்கீதத்திலேயும் மறுபடியும் நாம் கர்த்தர் கன்மலை என்கிற அந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம். 42 சங்கீதம், அந்த சங்கீதத்திலே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல 9 வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 42:9. நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி. Even in the Old Testament we see the references about rock being linked with God's attribute. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொன்னதை கவனிப்போம். யோவான் 4:10 நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். I am the eternal water. யோவான் 4:10. சமாரிய ஸ்திரீடத்தில் ஆண்டவர் பேசும்போது அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். He would have given living water, an eternal living water. 7ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்ட பண்டிகையின் கடைசி நாளிலே நின்று John 77, the last day of their week-long festival, Jesus stood on the last day, shouted aloud to say, come unto me because I am the living water. You will not be thirst if you drink of me. என்னிடத்தில் விசுவாசமாயுள்ளவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்படி தண்ணீர் என்பது, கன்மலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிறது. அவர் கன்மலை மாத்திரமல்ல, அவர் இயேசு பழைய ஏற்பாட்டிலே நாம் கன்மலையை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலேயும் கன்மலையினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அது கிறிஸ்துவுக்கு, அனாயிண்டட் மெசையாவுக்கு சம்பந்தப்பட்டது என்ற வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 7:25, Matthew 7:25. There are a couple of New Testament references by which we come to the conclusion that rock refers to the Christ, the anointed, the Messiah. மத்தேயு 7:25 இரண்டு மனிதர்கள் வீடு கட்டினார்கள். ஒருவன் மணலின் மேல் கட்டினான், அது அழிந்தது. ஒருவன் கன்மலையின் மேல் கட்டினான், அது பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தபோது அழியவில்லை. காரணம், கன்மலையின் மேல் அது அஸ்திவாரம் போடப்பட்டது. அது என்ன? இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்? ஏன் அது கன்மலை என்றால் என்ன? என் வசனத்தை கேட்டு, மத்தேயு 7:26, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, 24வது வசனம், அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மணலின் மேல் கட்டுகிறவன் அஸ்திபாரம் இல்லாமல் கட்டினான். ஆகவே கிறிஸ்து அந்த அஸ்திபாரம், கன்மலையாகி அவருடைய வார்த்தை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திற்கு வருவோம். Romans chapter 9 and verse 33. ரோமர் 9:33 மறுபடியும் பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் 9:33. Romans 9:33 is the reference
that we have in the Old Testament book of Isaiah. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கேற்றான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன், கன்மலை என்பது அவர் என்கிற வார்த்தை வருகிறது. அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இன்னும் புதிய ஏற்பாட்டிலையும் பல பகுதியில் இருக்குது. இது ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. This reference of Romans 9:33 is the Old Testament passage that we read in Isaiah chapter 28 and verse 16. இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவை கன்மலையாக சொல்லப்படுகிறது. பெட்ரா என்றால் கன்மலை, கற்பாறை. பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த பெட்ராஸ் அல்ல, பெட்ராஸ் என்றால் பேதுரு, பெட்ராஸ் என்றால் பேதுரு, உருண்டோடுகிற கல். பெட்ரா என்பது கற்பாறை. இந்த கற்பாறை ஆகிய கிறிஸ்து. மிக முக்கியமான ஒரு வசனத்தை தயவு செய்து என்னோடு கூட படியுங்கள். 1 கொரிந்தியர் 10:4. இதுதான் மிக முக்கியமான வசனம். இதை வைத்துத்தான் நம்முடைய சிந்தையை பார்த்து முடிக்க போகிறோம். The most important reference about rock referring to Christ is found in 1 Corinthians chapter 10 and verse 4, where in which we see Paul is referring to the historical narration of Moses leading Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த சம்பவத்தை சொல்லும் போது 4 வசனத்தை படிக்கலாம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. The rock that traveled along with them. The rock. It was supposed to be struck once and to be spoken of in the second time. முதலாவது ஓரேபிலே அடிக்க வேண்டும், அடுத்த பகுதியிலே அது பேச வேண்டும். முதல் பகுதியில் அடிக்க சொன்னார், இரண்டாவது இடத்திலே பேச சொன்னார். First time Moses was asked to strike the rock for the water to gush out. Second time he was bidden to speak to the rock and he did something different. இந்த ஒரு காரணத்திற்காக நான் அடிக்கிற அந்த 13 குணநலன்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த புருஷன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பிரவேசிக்க முடியாதா? இந்த ஒரு சிறிய தவறுக்காக அவன் எப்படி அதிலே ஆண்டவர் அனுமதிக்கவில்லை? இஸ்ரவேல் மற்ற ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், பாவம் செய்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு சிறு தவறை செய்தவனை எப்படி ஆண்டவர் அனுமதிக்கவில்லை? இங்கேதான் நாம் படிக்கிறோம், கிறிஸ்துவானவர் ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். அந்த கன்மலை கிறிஸ்து என்று படித்தோம். கிறிஸ்து ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். Christ, the anointed one, should be struck once and for all. ஒரே தடவை அவர் அடிக்கப்பட்டார். அந்த வார்த்தை வசனத்தை முக்கியமாக கவனிப்போம். எபிரேயர் 9 அதிகாரம் 28 வசனம். Hebrews 9:28 clearly states that he was struck, he was crucified once and for all. எபிரேயர் 9 அதிகாரம் 28 வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். He appeared once to take away the sins of his people, once for all. So he was struck, he was crucified once, and then he has earned the eternal salvation. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதே எபிரேயர் 5:9 அவர் நித்தியமான ரட்சிப்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 5:9 தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி அவர் பரிபூர்ணமாக வாழ்ந்தார். அவர் மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதாம் இடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு மரணம் கிடையாது. பிந்தின ஆதாமுக்கும் அதே கற்பனை தான். பிந்தின ஆதாம் 100க்கு 100 கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் மரிக்க முடியாது. அவர் ஏன் மரித்தார்? ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்றார். I lay down my life for my sheep. நானாக கொடுக்கிறேன். ஆகவேதான் சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. மனிதனுடைய ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் நம்மை ரட்சித்துக் கொள்வதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக, நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசனுடைய அவர் கொண்டு வந்த அந்த குற்றச்சாட்டு, நியாயப்பிரமாணத்திற்கு கீழான நம்முடைய பாதிப்பில் இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு நீங்களும் நானும் செய்கிற நன்மையான எந்த காரியமும் நம்மை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலே ஒரே தரம் மரித்து, அடிக்கப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர் தெழுந்தபடியினாலே
ஒரே தரம் இதை நிறைவேற்றி முடித்து விட்டார். எபிரேயர் முழுவதும் அதனுடைய படத்தை பார்க்கலாம். He was bidden once for all. அதை செய்யும் போது ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே இட் இஸ் வைகேரியஸ் டெத், அது பலிக்கும் பலி என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை பார்த்து முடிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 22ஆம் வசனத்தை படிக்கலாம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியை வைகேரியஸ், அது கிரியை செய்யும், அது கண்டிப்பாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமைச்சவர்களானார்கள். நாம் நம்முடைய ரட்சிப்புக்காக எதையும் செய்ய முடியாது. அப்படி என்றால் பெரிய பணக்காரர்கள் போய்விடுவார்கள். எல்லாரும் பாவம் செய்து, நீங்கள் எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வளர்ப்பிலே வளர்ந்திருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இலவசமாய் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவை மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 26ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். Christ has become his atonement, his death on the cross is vicarious. அது கண்டிப்பாக பலிக்கும். விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் வித்தியாசம் இல்லை, அது கண்டிப்பாக அது பலிக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அடிக்கப்படுகிறார். மறுபடியும் நாம் அவரை சிலுவையில் அறைய முடியாது. இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் விசுவாசிக்க மரித்தால், நம்முடைய கிரியைகளின்படி நாம் ரட்சிப்பை அடைவோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால், நாம் முயற்சி செய்தால், கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையிலே அறைவது போலாகும். கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைவது அவரை அவமானப்படுத்துகிறதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 6:6. If we do not trust Christ for our salvation, not working our salvation, but accepting the free offer of salvation that Christ completely, perfectly offered on the cross of Calvary, if we don't accept that, it is as if we are crucified him again and again, which the Bible says is shameful thing to do. Hebrews 6:6. அது வேற பின்னணியிலே சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், we cannot crucify Christ second time. ஒரே தரம் இந்த உலகத்திலே வந்து பாவம் இல்லாத அவர், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக, தங்களுடைய நீதியை நம்புகிறவர்களுக்காக அல்ல, என்னுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனை அவர் சிலுவிலே சுமந்தார் என்று விசுவாசிக்கிறவர்களுடைய பாவத்திற்காக ஒரு முறை அடிக்கப்பட்ட அந்த கன்மலை மறுபடியும் அடிக்கப்பட முடியாது. இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை வேதம் விளக்குவதற்காகத்தான் தேவன் அவனை கானான் தேசத்திலே அனுமதிக்கவில்லை, வாக்குத்தத்தப்பட்ட தேசத்திலே அனுமதிக்கவில்லை என்று பெரும்பாலான வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இது கிட்டத்தட்ட வேதத்திற்கு பொருந்தி வரக்கூடியதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் மோசே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை? Why was Moses banned from entering into the promised land? Simply because there is a spiritual lesson. ஒரு ஆவிக்குரிய செய்தி இருக்கிறது. வசனங்களை நாம் இணைத்து படித்தோம். கிறிஸ்து ஒரே முறைதான் அடிக்கப்பட வேண்டும். அவர் அடிக்கப்பட்டு விட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவ தண்ணீரை பெறுகிறார்கள். அவருடைய உள்ளத்திலே தாகம் ஏற்படாது, நிரந்தரமான விடுதலை பெறுகிறார்கள். இன்னொரு முறை நாம் அடித்தால் அது அவரை சிலுவையில் அறைவது போலாகும். அவருடைய சிலுவையினுடைய மகத்துவத்தை, பரிபூர்ணத்தை நாம் அசட்டை செய்கிறவர்களாகி விடுவோம். இந்த அவருடைய ஒரே நித்திய ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை இந்த மாலையிலே பெற்றிராதவர்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், நீங்க எந்த பின்னணியில் இருந்தாலும், நம்முடைய கிரியைகளின்படி நாம் ரட்சிக்கப்பட முடியாது. எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று விசுவாசத்தை பெற வேண்டும். இதைத்தான் இந்த மோசே தடுக்கப்பட்டதிலிருந்து நாம் படிக்கிற பாடம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமென்.